கூட உள்ளுக்குள்ள நம்ம வயர் எல்லாம் சொருகி முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம ஹேண்டில் தான் போட போறோம். சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கூடையோட சென்டர்ல நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த முக்கோணம் அப்படி புரியலனா உங்களுக்கு இந்த முக்கோணம் இருக்கு பாத்தீங்களா, முக்கோணத்துக்கு கீழ் பக்கமா இந்த முக்கோணத்தை தாண்டி அதுக்கு அப்புறமா கீழ உள்ள லைன்ல ரெண்டு லைன்ல நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஹேண்டிலுக்கு 7 அடி வயர் எடுக்கணும். நான் மொத்தமே 4 பீஸ் வயர் வச்சு தான் போட போறேன். இந்த பக்கம் 2 வயர், அந்த பக்கம் 2 வயர், ரெண்டு ஹேண்டிலுக்கு 4 வயர் மொத்தமா 7 அடியில கட் பண்ணிக்கோங்க. இதுல கட் பண்ண வயர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு ஒண்ணு போல வச்சுக்கோங்க. எனக்கு இதுல நிறைய வயர் வேஸ்ட் ஆனதுனால இவ்வளவு பெரிய வயர்ஸா இருக்கு. ஒரு அடி கிட்ட இருக்கு. அதனால நான் அதை ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு 10 வயர் கிட்ட ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரி வயர் இல்லைன்னா நீங்க லாங் வயரே ஒரு 4-5 வயர் எடுத்து மொத்தமா இதே மாதிரியே எடுத்து உள்ளுக்குள்ள கொடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சென்டர் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அதுல இப்படி உள் பக்கமா கொடுக்குறேன் பாருங்க. கொடுத்து வெளியே எடுக்கணும். இன்னொரு சைடை இந்த பக்கமா கொடுத்து எடுக்கணும். இப்போ ஈக்குவலா ரெண்டு பக்கமுமே ஈக்குவலா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த 4 வயர்ஸையும் நம்ம ஈக்குவலா வர மாதிரி வச்சுக்கணும். ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கிற வயரை கொஞ்சம் இப்படி வெளியே தள்ளினாப்புல வச்சுட்டு நம்ம கைப்பிடி பின்ன ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி நம்ம என்ன செய்யணும், ரெண்டு பக்கமும் இப்படி ஈக்குவலாக வர மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டு இன்டூ ஷேப்பில் வச்சுக்கோங்க வயரை. அதுக்கு மேலே இந்த வயர் கீழே இப்படி கொண்டு வரணும். 2 வயர் வச்சு இந்த ஹேண்டில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் திரும்ப ஒருக்கா சொல்லி கொடுக்குறேன். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதான் ஸ்டார்டிங். இதை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்து ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக வரும். இப்போ இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடு இருக்கிறத லெஃப்ட் சைடு இந்த 2 வயருக்கும் இடையில கொண்டு வரணும். இந்த ஹேண்டில் வேண்டாம், வேறு ஏதாவது ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் நினச்சாலும் வயர் கூட ஹேண்டில் மேக்கிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வைக்கணும். இப்போ ரைட் சைடு இருக்கிறத திரும்ப லெஃப்ட் சைடில் இந்த 2 வயருக்கு இடையில கொண்டு வரணும். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிறத ரைட் சைடு கொண்டு வரணும். இவ்வளோதான். இதே மாதிரி தான் நம்ம முழுக்க பின்னிட்டே வரணும். ஹேண்டில் ஒரே டைமில் வராது. அதனால் நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பக்கத்தில் வச்சுட்டே பார்த்துட்டே ட்ரை பண்ணுங்கள். சட்டுன்னு போட முடியாது. அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க. கொஞ்சம் ஒரு 2-3 தடவை ஒரு மாதிரி இருக்கும், வரவே செய்யாது, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் படிச்சிட்டிங்கன்னா மறக்கவே செய்யாது. எல்லா கைப்பிடியுமே ஈஸியாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் நிறைய மாடலில். இதே மாதிரி இதே பின்னலில் 3 வயர் வச்சு 4 வயர் வச்சு இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா வயர் கூட ஹேண்டில் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ண தெரியலன்னா ஹோம் பேஜில் போய் பாருங்கள். மாஷா டிசைன்ஸுங்கிற சேனல் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது நேராக ஹோம் பேஜில் கொண்டு விடும். அந்த டேப்பில் உங்களுக்கு பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும். ஹோம் வீடியோஸ் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற டேப்லாம் இருக்கும் மேலே. அதில் போய் நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். இப்படி நம்ம தொடர்ச்சியாக பின்னிட்டே வருவோம். பின்னி முடிச்சுட்டு என்ன செய்யணும், இதை கொஞ்சமாக இப்படி நெருக்கி விட்டுக்கணும். நெருக்கி விட்டால் தான் ஒன்று போல் இருக்கும். இதே மாதிரி நெருக்கி விட்டுக்கோங்க. இந்த வயர் நம்ம இப்படி மேலே தள்ளும்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கரெக்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஓரளவுக்கு இவ்வளோ தூரம் வர அளவுக்கு நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், தொடர்ச்சியாக பின்னிட்டே வர வேண்டியதான். இந்த ஹேண்டில் அப்படி தான் பின்னி முடிச்சுக்க பாருங்க. இந்த ஹேண்டிலோட லென்த் அளவுக்கு இந்த ஹேண்டில் பின்னி முடிச்சுட்டு அதே மாதிரி இந்த ஹேண்டிலும் பின்னிக்கோங்க. 2 ஹேண்டிலும் ஒரே லென்த் அளவுக்கு நம்ம பின்னி முடிச்சதுக்கப்புறமா 2 ஹேண்டிலும் பின்னியாச்சு. அதுக்கப்புறமா முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. உடஞ்சிட்டு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம பின்னுறது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பின்ன வேண்டியது இருக்கும். எதில் விட்டோம் அப்படிங்கிறது தெரியாததுனால ஒரு நாட் போட்டு வச்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே வயரை உள்ளே விட்டு வெளியே எடுத்து நாட் போட்டுடணும். மீதமுள்ள வயர் செய்யலாம் நம்ம சொருகி விட்டுறணும். அவ்வளோதான், ஹேண்டில் முடிஞ்சது. உள்ளுக்குள்ளே இப்படி முடிச்சு போட்டுடணும். போட்டுட்டு மீதமாக இருக்கிற வயர்ஸை இப்படி உள்ளே சொருகி விட்டுறணும்.
ஒயர் எவ்வளோ மீதமாக இருக்கோ அவ்வளோத்தையும் சொருகி விட்டுருங்க. இதோட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹேண்டில் லென்த்தாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7 அடிக்கு கூடுதலாக ஒரு 1/2 அடி அல்லது 1 அடி எடுத்துக்கோங்க. 8 அடி அந்த மாதிரி எடுத்தேன், இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு ஹேண்டில் இருக்குது பார்த்திங்கன்னா, அதையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். இந்த பக்கமும் இந்த ஒயர்ஸை ஃபுல்லாக உள்ளே சொருகி விட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேண்டில் என்ன செய்யணும், இதில் வச்சு இப்படி கட்டணும். இதோட நமக்கு ஹேண்டில் ஃபினிஷ்டு. இந்த சைடில் வச்சு ஒரு ஒயர் வச்சு கட்டிட்டோம்னா ஹேண்டில் நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஹேண்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ஹேண்டில் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேறு நிறைய ஹேண்டில் மாடல்ஸ் கொடுத்துருக்கிறேன். முறுக்கு கைப்பிடி அடுத்து நிறைய ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்குறேன். மேக்ஸிமம் இந்த ஹேண்டிலும் நம்ம முறுக்கு கைப்பிடின்னா ஜாஸ்தி போடுவோம் எல்லா குடைகளுக்கும். பெரிய குடைகளுக்கு அந்த மாதிரி கைப்பிடிகள் தான் பொருத்தமாகவும் இருக்கும். சின்ன சின்ன குடைகளுக்கு நம்ம ஃபேன்சியாக ஹேண்டில்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ஹேண்டில் பிடிச்சிருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் வயர் குடை ஹேண்டில் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு எந்த ஹேண்டில் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பெரிய குடைகளுக்கான மெஷர்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி ஹேண்டில்ஸாக ட்ரை பண்ணலாம். முறுக்கு கைப்பிடி போட்டிங்கன்னா ஒயர் அதிகமாக இருந்தால் தான், ஒரு 1/2 ரோல் கிட்ட ஒயர் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் முறுக்கு கைப்பிடி ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட ஒயர் இருக்கிறதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முறுக்கு கைப்பிடி போட ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் பார்ட்டாகவும் கொடுத்துருக்குறேன், ஃபுல் வீடியோவும் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை பார்த்து நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில குறிப்புகள் நான் அப்பப்போ கொடுத்துருப்பேன், அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த கூடைக்கான விலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பேஸ்கெட் ப்ரைஸ் வீடியோ பாருங்கள். அதில் நான் உங்களுக்கு இது என்ன விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். இதே கூட நீங்கள் வாங்க விரும்பினாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். 9445266602 9445266602. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தயவுசெய்து யாரும் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஆர்டர் பண்ணி. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பொறுமையாக போட்டு பாருங்கள். நீங்கள் போட்ட இமேஜஸையும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு இதே நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். மறுபடியும் நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. 9445266602 9445266602. இந்த நம்பருக்கு நீங்கள் இதே மாதிரி குடைகள் போட்டாலோ அல்லது கிராஃப்ட் ஒர்க் வேறு ஏதாவது செய்தாலோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். அதை நான் பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்டில் ஒவ்வொரு பார்ட்டும் 2 நாளைக்கு ஒருக்கா அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் உங்களோட இமேஜஸ் எல்லாமே வரும். மறக்காமல் உங்கள் ஊரையும் பேரையும் கட்டாயம் குறிப்பிட்டு அனுப்பி வைங்க. மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக ஏதாவது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் தெரிய வரும். வீடியோக்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு சின்னதாக அம்புக்குறி இருக்கும், ஏரோ மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவையான ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும், அதுலேயும் போய் நீங்கள் ஆர்டராக நிறைய செக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.